தமிழ் எழுத்துக்களையோ தமிழ் வெப்சைட்டையோ நோக்கியா, சோனி எரிக்சனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு மொபைலாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு மொபைலாக கூட இருக்கட்டும், அதில் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு உங்கள் மொபைலில் ஒபேரா மினி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் தமிழ் ஃபாண்ட்டையோ தமிழ் வெப்சைட்டையோ பார்க்க முடியும். சரி, எப்படி அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இதோ அதுக்கான வழிமுறை. நீங்கள் என்ன பண்ணணும், ஒபேரா மினி ப்ரௌசரை இன்ஸ்டால் செய்து கொள்ளணும். ஒபேரா மினி ப்ரௌசர் அப்படிங்கிறது ஃப்ரீயாகவே நிறைய கிடைக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸரை இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நோக்கியா, சோனி எரிக்சன் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு சிஸ் ஃபைலாகவும் ஜாவா ஃபைலாகவும் ஒபேரா கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோடு செஞ்சுக்கலாம். சரி, டவுன்லோடு பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணும்போது அது இந்த மாதிரி உங்களோட மொபைலில் தெரியும். இப்போது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியாச்சு. அதில் என்ன செட்டிங்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் உங்களோட மொபைலில் அட்ரஸ் பார் இருக்கும் இல்லையா, எப்போவுமே வெப்சைட்டோட பேரை டைப் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த அட்ரஸ் பாரில் நீங்கள் இதை டைப் பண்ணணும். ஒபேரா செமிகாலன் வச்சு கான்ஃபிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை டைப் பண்ணி என்டர் அடிங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ ஓப்பன் ஆகும் உங்கள் மொபைலில். இந்த விண்டோ தான் அது. இந்த விண்டோவில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வரும்போது 5வது இடத்துல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். என்ன ஆப்ஷன் அப்படின்னா, யூஸ் பிட்மேப் ஃபாண்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ். யூஸ் பிட்மேப் ஃபாண்ட்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிக்கலான வார்த்தைகளையோ சிக்கலான மொழியையோ சிக்கலான எழுத்துக்களையோ நீங்கள் இமேஜாக உங்களால் பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இது மாற்றி கொடுக்கும். அதை நீங்கள் எஸ்ன்னு கொடுக்குறீங்களா நோன்னு கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்ப்போம். எஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணால் போதும், தமிழில் உங்களால் வியூ பண்ண முடியும்.